இரண்டாவது வாரத்திற்கு கடைசிக்கு வந்துவிட்டது இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போர். அதாவது மூன்றாவது வாரத்துக்குள் நுழைகிறது என்றே சொல்லலாம். இந்த போரின் தாக்கத்தில் முதலிருந்தே பார்த்திருந்தால் முதல் 2 நாட்களிலேயே ஈரானின் கதையை முடித்துவிடும் என்ற நோக்கிலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் கடுமையாக இருந்தது. குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவரே காணாமல் போய்விட்டார். அவர் உயிரை இழந்து விட்டார், காமேனி, அயத்துல்லா காமேனி. உடனடியாக போர் முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்தால் ஈரான் சற்றும் சளைக்காமல் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் அந்த கப்பல் தான். இந்த கப்பல் அப்படி என்ன விசேஷமான கப்பல் என்றால், இது ஈரானுக்கு சொந்தமான கப்பலும் அல்ல. இது சீனாவினுடைய ஒரு உளவு கப்பல். இந்த கப்பலின் பெயர் லியோவாங் 1. லியோவாங் வரிசையிலே 4-5 கப்பல்களை வைத்திருக்க சீனா. இதுல லியோவாங் 1 என்ற கப்பல் தான் சீனாவினுடைய மிகவும் அதிநவீன கண்காணிப்பு சாதனங்கள் அடங்கிய ஒரு கப்பல், உளவு கப்பல். இந்த கப்பலில் இருந்து கொண்டே கிட்டத்தட்ட இதனை சுற்றி உள்ள 6000 கிலோமீட்டர் கடல் மைல் அளவிற்கு என்ன நடக்கிறது, இந்த கப்பல் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கப்பலை சுற்றி உள்ள 6000 கடல் மைல் அளவுக்கு என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக ரியல் டைமில், அதாவது நிகழும் நேரத்திலேயே சரியாக கணிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த லியோவாங் 1 சீனாவின் உளவு கப்பல். இந்த கப்பல் தற்போது ஓமன் வளைகுடா பகுதியில், அதாவது அந்த வளைகுடா பகுதியிலே சற்று தள்ளி சர்வதேச கடல் எல்லையில் இருக்கிறது, சர்வதேச கடற்பரப்பிலே இருக்கிறது. சர்வதேச கடற்பரப்பில் இருப்பதால் இதனை மற்ற நாடுகள் அந்தந்த நாட்டுக்குள் வந்தால் தாக்குதல் நடத்த முடியாது. சர்வதேச கடல் எல்லை பகுதியில் இருந்து கொண்டு இது கச்சிதமாக தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி செய்து கொண்டிருக்கிறது என்றால், ஈரானுடைய தலைவர்கள் இறந்த பிறகுதான் அந்த கப்பல் அங்கே வந்திருக்கிறது. அயத்துல்லா கமேனி இறந்த பிறகுதான் அந்த கப்பல் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. அதன் பிறகு ஈரானுடைய தாக்குதல் நீங்கள் தற்போது பார்க்கும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து பல ஏவுகணைகளை வீசுகிறார்கள், குண்டு வீசி தாக்குகிறார்கள், விமானம் மூலமாக தாக்குதல் நடத்துகிறார்கள், பேரழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக ஈரானின் பல ரேடார்கள், கண்காணிப்பகங்கள், ஏவுகணை வீச்சு தளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இன்றும் ஈரானிலிருந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்க நிலைப்பகுதியில் உள்ள பல வளைகுடா நாடுகள் அனைத்தும். தற்போது கூட துபாயிலே ஒரு ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு என்ன காரணம்? துல்லியமாக தாக்கப்படுகிறது. சொல்லி அடித்த கில்லி மாதிரி என்பார்களே, துல்லியம் என்றால் அப்படி ஒரு துல்லியம் என்பார்களே, அந்த அளவுக்கு மிக சிறப்பாக. நீங்க பார்த்தா ஜோர்டான் நாட்டின் முவாஃபாக் சால்டி என்ற பகுதியிலே அமெரிக்காவின் விமானப்படை தளம் இருக்கிறது. அதில் $300 மில்லியன் அமைப்பிலே தாட் என்ற ஒரு ரேடார் கண்காணிப்பு அமெரிக்காவின் கண் என்றே சொல்வார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற அனைத்தையும் அமெரிக்கா கண்காணிப்பதற்காக இந்த தாட் என்ற அதிநவீன ரேடார் கண்காணிப்பகத்தை அமைத்திருந்தது. அது துவம்சமாகி இருக்கிறது. காரணம், ஈரானில் ஈசப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. அதே போன்று ANTPY 2 ராடார்கள் எல்லாம் செயலிழந்து ஊனமாகிவிட்டன. ஈராக் நாட்டின் தலைநகரான பாக்தாத்தில் இருந்து அமெரிக்க தூதரகத்தின் மீதும் துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. இவையெல்லாம் கண்காணிக்க முடியாத அளவுக்கு துல்லியமாக அந்த தாக்குதல், அதாவது எதிர்த்து அதை வானிலையை இடைமறித்து தாக்குவதற்கு முடியாத அளவுக்கு துல்லியமாக தாக்குதல் நடத்துகிறது என்றால், அதற்கு மேப் போட்டு கொடுப்பது என்றால், வரைபடம் வரைந்து இந்த நேரத்தில் இப்படி தாக்குங்கள், இந்த ஏவுகணை உங்களை நோக்கி வருகிறது, இந்த ஏவுகணை இப்படி மாற்றி அமைத்துங்கள் என்று அனைத்து வரைபடங்களும் கொடுப்பது என்பது இந்த சீன உளவு கப்பல் தான். சீன உளவு கப்பல் மூலமாக ஈராக்கினுடைய ராணுவ தலைமையகத்திற்கு இந்த தகவல்கள் உடனுக்குடன் நிகழ்நேரத்திலேயே கொடுக்கப்பட்டு வருகின்றன. ரியல் டைமில் ஷேர் செய்கிறார்கள். எனவே உடனடியாக ஈரான் சமாளித்து அதை அந்த அளவுக்கு முதலிலேயே ஈரானும் சீனாவும் இது போன்ற ராணுவ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் இது மிக சிறப்பாக தெரியும். இந்த சீன உளவு கப்பல் தான் நம்மை இது போன்ற தாக்குதலுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது, இவர்கள் போட்டுக் கொடுக்கும் திட்டத்தின் அடிப்படையில் தான் ஈரான் நம்மை தாக்குகிறது என்பது மிக சிறப்பாக தெரியும். ஆனால் அமெரிக்காவால் நேரடியாக சீனாவிடம் மோத முடியாது. என்றால் சீன கப்பல் இருக்கின்ற இடமானது சர்வதேச கடல் பகுதி. சர்வதேச கடல் பகுதியில் உள்ள கப்பல் எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது அல்ல. எனவே சீனாவின் அந்த கப்பலின் மீது தற்போது இவர்கள் தாக்குதல் நடத்தினால் அது நேரடியாக சீனாவை எதிர்ப்பதற்கு சரிசமமாகிவிடும். சீனா அமெரிக்கா போர் என்று வெடித்துவிடும். இது மிகப்பெரிய இழப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தலாம், மிகப்பெரிய இரு வல்லரசுகள் மோதிக்கொள்வதால். எனவே தற்போது அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் சீன உளவு கப்பல் இப்படி ஈரானுக்கு உதவுகிறது என்றால், ரஷ்யாவும் நேரடியாக களத்தில் இறங்காமல் தன்னுடைய உளவு நிறுவனங்கள் தகவல்கள் மூலமாக ஈரானுக்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அந்த தகவலை கொடுத்து வருவதாகவும் நமக்கு உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவும் சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக களத்திலே இறங்கவில்லை. சத்தமின்றி தரமான சம்பவத்தை ஈரான் மூலமாக
அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் செய்து கொண்டிருக்கிறது சீனா என்பதுதான் தற்போது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இந்த உளவு கப்பல் இருக்கும் வரை ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் அங்குள்ள முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் அதிநவீன தரத்தில் அமைக்கப்பட்ட சர்வதேச தரம் கொண்ட உளவு கப்பல் என்று இந்த லியோவாங் ஒன்றை அழைக்கிறார்கள். இந்த கப்பல் வந்த பிறகுதான் ஈரானுடைய தாக்குதல் மேலும் இருக்கிறது. தற்போதுடைய புதிய தலைவரும் ஈரானுடைய உச்சபட்ச மொஜபா கொமேனியும் தற்போது ஈரானை அமெரிக்காவை பழிவாங்கும் வரை விடமாட்டோம் என்று கொக்கரித்து பேசி இருக்கிறார். எனவே போர் தற்போது முடியுமா முடியாதா என்றால் தொடர்ந்து கொண்டே செல்லுமோ என்ற அச்ச உணர்வு தான் தற்போது காணப்படுகிறது. ஆனால் ஈரானின் பதிலடிக்கு அடிப்படையாக இருப்பது இந்த லியோவாங் சீன உளவு கப்பல் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல். அந்த தகவலை தான் தற்போது நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். ரித்தி.